என்ன இவன் மட்டும் வரா? மாமாவை காணோம். வா வா வா. ஓ, பாட்டி, ம், உனக்கு இலவு காத்த கிளி கதை தெரியுமா? ஏன் தெரியாம எத்தனை சினிமாவுல சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்றியா? அதுக்கு என்ன சொல்றேனே. ஒரு கிளி பஞ்சு மரத்துல உக்காந்துக்கிட்டு அதோட காய் பழுக்கும், அது பழுத்ததும் சாப்பிடலான்னு காத்துக்கிட்டே இருந்துச்சாம். ஆனா காய் வெடிச்சு அது பஞ்சா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அது பழுக்கிற காய் இல்ல, வெடிச்சு பஞ்சா பறக்கிற காயின்னு. சூப்பரா சொன்ன பாட்டி. பாட்டி, இப்ப நீ சொன்ன கதை மாதிரி தான் சில பேரு சில விஷயம் நடக்கும்னு ஆர்வமா இருக்காங்க. ஆனா அது நடக்காதுன்னு அவங்களுக்கு லேட்டா தான் தெரியும். பாவம்ல. ஆமா ஆமா. என்ன பாக்குற? சிவா கூட போனவ தனியா வந்து இப்படி திமிரா உட்கார்ந்து கதை பேசுறாளேனா? நீ கெஸ் பண்ணிருக்கணுமே இந்த கதை உனக்கு தானே. எஸ். என்ன சொன்ன? சிவா 12 மணிக்கு வருவாரு நான் சொன்னேன். சிவா 12 மணிக்கு இல்ல, நான் போய் ஜாமீன்ல எடுக்கிற வரைக்கும் சிவா வரவே மாட்டாரு. என்ன புரியலையா? சிவா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயா? தம்பி, நீங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? அப்படி போய் பெஞ்சில உட்காருங்க. சரிங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்லயா? இவன் நம்மளை விட பெரிய வில்லியா இருப்பா போல இருக்கு. சிவா எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனாரு? அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு யோசிக்கிறியா? நீ நினைக்கிறது கரெக்ட் தான். சிவா எந்த தப்பும் பண்ணல. நான் தான் வேணும்னே போலீஸ் கிட்ட வம்பிழுத்து சிவாவை மாட்டி விட்டுட்டேன். ஆஹா, இவன் ஜெகஜால கில்லாடிதான். என்னையும் சேர்த்து உள்ள வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா சிவா தான் ஒரு வயசு பொண்ணு ஸ்டேஷன்ல இருக்க வேணாம், நான் மட்டும் இருக்கேன்னு எலி பொறியில மாட்டிக்கிட்ட மாதிரி தானா போய் மாட்டிக்கிட்டாரு. ஏய், நீ சுபத்ரா மேடம் கிட்ட மட்டும் இல்ல, சுபத்ரா மேடம் சம்பந்தப்பட்டவங்க யாருக்கிட்டையும் நீ மோதவே கூடாது. அப்படி மோதுன இப்படிதான் உன் மூக்கு உடையும். எங்க கிட்ட மோதினா ஓ மூக்குதான் உடையும். இப்பவே மணி 10 ஆயிடுச்சு. நீ சொன்ன டைம்க்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உன் சிவாவே நினைச்சாலும் 12 மணிக்குள்ள இங்க வந்து சேரவே முடியாது. அடியே, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டி. நீயும் என் பொண்ணு கூட சேர்ந்து புத்திசாலித்தனமா தான் வேலை செஞ்சிருக்க. சூப்பர் காரியம் பண்ணிருக்க. இத மட்டும் என் பொண்ணு கேட்டா உன்னை பாராட்டி தள்ளிடுவா. நீ ஒரு கதை சொன்ன, நான் ஒரு பழமொழி சொல்லட்டா? என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. அந்த மாதிரிதான் நீ
சக்தின்னு என் பேரை வச்சுக்கிட்டாலும் நீ சக்தியாக முடியாது. நீ என்ன பிளான் வேணாலும் பண்ணு, ஆனா எங்களை பிரிக்க முடியாது. என் மாமா 12 மணிக்குள்ள வருவாரு. என் காதல் இல்ல எங்க காதல் எங்களை ஒண்ணு சேர்க்கும். எப்படி ஒண்ணு சேர்க்குதுன்னு நானும் பாக்குறேன். யோ ஏட்டு, சொல்லுங்க சார். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷனை பார்த்துக்கோ. ஓகே சார். யோ வாயா. எஸ் சார். ரவுண்ட்ஸ் போறேன்னு போறான். இவங்க ரவுண்ட்ஸ் போவான், வீட்டில் போய் நல்லா தூங்கிடுவான். நாம மட்டும் இங்க உட்காந்து கொட்டை கொட்டை கண் முழிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு நாம செய்யணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. யோ 105 சார் இங்க வாயா. சொல்லுங்க சார். யோ நீ போய் அந்த தள்ளுவண்டி கடையில நான் கேட்டேன்னு சொல்லி நல்லா நிறைய முட்டை போட்டு ஒரு கொத்து பரோட்டா போட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வா. நல்லா சூடா இருக்கணும்னா, பசிக்குது, சீக்கிரம் வா. ஓகே சார். சார் இந்தாங்க சார். வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்து. சூடா இருக்கா? சூடா தான் சார். சரி. கடவுளே, எப்படியாவது என் மாமா 12 மணிக்குள்ள இங்க வரணும். என் காதல் உண்மைன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். நீதான் கூட இருந்து காப்பாத்தணும் கடவுளே. சார் என்ன சார் ஆச்சு? பரோட்டால பள்ளி விழுந்துச்சியா? பரவாயில்ல விடுங்க சார், எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. செம்மையா பசிக்குதியா? இருங்க சார், நான் அதே கடையில வேற ஏதாவது சாப்பிடறது வாங்கிட்டு வரேன். வேற எதுவும் வேணாயா? வேற எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். அதே தள்ளு வண்டி கடைக்கு போய் இன்னொரு முட்டை பரோட்டா சூடா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன் சார். சரி. கடவுளே, எப்படியாவது என் மாமாவை 12 மணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். என்னையா அதுக்குள்ள வாங்கி வந்துட்டியா? இல்ல சார், பைக் ஸ்டார்ட் ஆகல சார். வர வர பைக்கும் பொண்டாட்டி மாதிரி ஆயிடுச்சியா? தேவைப்படுற நேரத்துல மக்கர் பண்ணிதியா? சரி, கடை பக்கத்துல தானே இருக்கு, நடந்தே போய் வாங்கிட்டு வந்துறியா? சார் யாராவது கூட வந்தா துணைக்கு பேசிக்கிட்டே போயிட்டு வந்துருவேன் சார். அதுக்கு நான் உன் கூட வர முடியுமா? அப்படியே வந்தாலும் நாம 2 பேர் போயிட்டா ஸ்டேஷனை யாரையா பாத்துக்கிறது? யோ யோசிக்காதயா, பசி வயித்த புரட்டுது, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா போ. சரிங்க சார். தம்பி, என் கூட கடை வரைக்கும் வாங்க, போய் புரோட்டா வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க சார். வாங்க. யோ கான்ஸ்டபிள், எதுக்கு அந்த பையனை கூட்டு போற? யோ திடீர்னு இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன சத்தம் போடுவாரியா? இன்ஸ்பெக்டர் இனிமே காலையில தான் சார் வருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த தம்பியை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு. இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டார் சார். பாவம் தம்பி, எவ்வளவு நேரம் தான் இங்கேயே தனியா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே காத்தாட கூட்டிட்டு போறேன், எனக்கு துணையாவும் இருக்கும் சார். சரி, என்னமோ பண்ணி தொலை. 2 பேரும் போய் சீக்கிரம் முட்டை பரோட்டா வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க போலாம்.
என்னதான் நடந்தாலும் அவன் வரப்போறதில்ல, வரமாட்டான். அவன் இல்லை, அவன் வரமாட்டான். ஏன் தம்பி உன்னை பார்த்தா பெரிய குடும்பத்து பையன் மாதிரி இருக்க. நீ ஏப்பா அந்த இன்ஸ்பெக்டர் போய் பிரச்சனை பண்ண? ஐயோ சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ணல சார். எல்லாம் என் ஃபியான்சி தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? என் காரோட ஆர்சி புக் மிஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கு இன்ஸ்பெக்டர் திருட்டு வண்டியான்னு கேட்டார். அதில் அவளுக்கும் வந்து இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் எப்பவுமே அப்படிதான்ப்பா, யோசிக்காம ஏதாவது வாய விட்டுருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. காலையில் இன்ஸ்பெக்டர் வந்தது நான் பேசி உன்னை வெளியில் விட சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். ஆமாம், நீ என்ன காருப்பா வச்சிருக்க? நிசான் மைக்ரா சார். எனக்கும் கார் வாங்கணும்னு ஆசை தான். என் பொண்டாட்டி கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பா. என்ன செய்யறது, நான் வாங்குற சம்பளம் குடும்பம் நடத்துறதுக்கே பத்த மாட்டேங்குது. என் பொண்டாட்டி சொல்லுவா கிம்பளம் வாங்குங்கன்னு. எனக்கு தான் அதுக்கு திறமை இல்லையே. இதோ இதே மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தே என் காலமே முடிஞ்சிரும் போல இருக்கு. இன்னொரு தோசை போடும். வாங்க சார். சார் வணக்கம். தம்பி யாரு புதுசா இருக்கு? யோ, உன்னை வியாபாரத்தை பார்க்க சொன்னா விவகாரத்தை பார்க்குறா. என்ன சார் பண்றது, எனக்கும் பொழுது போகணும்ல. உனக்கு பொழுது போக நான் தான் கிடச்சனா? பேசாம ஒரு முட்டை பரோட்டா போட்டு சீக்கிரம் பார்சல் பண்ணி கொடு. என்ன சார் இப்பதான் வந்து பார்சல் வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ள இன்னொரு பார்சல் கேட்குறீங்க? ஏன் சார் பத்தலையா? அதை ஏன் கேட்குற? உன்கிட்ட வாங்கிட்டு போனதை ஏட்டையா சாப்பிடும்போது அதில் பள்ளி விழுந்துருச்சு. ஐயோ, பள்ளி விழுந்துருச்சா? ஆமா ஐயா, அதனால தான் இன்னொன்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதை ஏட்டையா சாப்பிடலையே. அவர் சாப்பிடலையா? அதனால தான் ஏட்டையா இப்போ பயங்கர பசியில் இருக்காரு. நீ சீக்கிரம் இன்னொன்று போட்டு கொடு. சாரி சார். எதுக்கு சாரி? முட்டை தீந்து போச்சு சார். ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா கடைக்கு போய் சட்டன் முட்டையை வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துறேன் சார். என்னையா நீ முட்டை கூட எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க மாட்டியா? வச்சிருந்தேன் சார், இப்பதான் முடிஞ்சது. சரி லேட் ஆயிருச்சே, இனிமே யாரு வரப்போறா, அப்படியே வந்தாலும் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க சார், நான் போய் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு கொடுத்துட்றேன். நான் பொறுத்துப்பையா, ஆனால் ஏட்டையா பொறுத்துக்க மாட்டாரே. சரி நீ இரு, நானும் தம்பியும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சார் உங்களுக்கு எதுக்கு சார் வீண் கஷ்டம், நானே போயிட்டு வந்துடுறேன் சார். யோ, உனக்கு உதவி பண்ணுறதா நான் இதை சொல்லலையா. ஏட்டையா பசியில் இருக்கிறாரு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு 10 தடவை சொல்லிட்டாரு. நீ போயிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும்னா லேட் ஆயிரும். தம்பி மணி என்னாச்சு பாருங்க. 11 சார். இப்பவே மணி 11 ஆச்சியா. நீ மற்றதை ரெடி பண்ணி வை. நானும் தம்பி போயிட்டு முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரிங்க சார். தம்பி முட்டை வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்க போலாம். கொடுத்துறேன். ஏமா டைம் பாத்தியா? மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் 12 ஆறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. என்னமோ யாரோ சொன்னாங்க, ஊருக்குருவி பருந்துன்னு டயலாக் தான் பேசினாங்க. அதெல்லாம் வெறும் டயலாக்குமா. இந்நேரம் அந்த சிவா பையன் கொசுக்கடியில போலீஸ் ஸ்டேஷன்ல படுத்து கிடப்பான். யானையோட பலம் என்னங்கிறது தெரியாம மோத நினைக்கிறாங்க பாட்டி. இந்த சங்கீதா கிட்ட வச்சுக்கிட்டா சங்குதான்னு 12 மணிக்கு மேல தெரியும். சரியா சொன்ன. அடடே வாங்க சார். என்ன சார் இங்க? ஒரு 5 முட்டை கொடுப்பா. கொஞ்சம் இருங்க, கொண்டு வந்துடுறேன். இந்தாங்க சார், 5 முட்டை இருக்கு. சரி தம்பி, நான் வரேன். சார் ஒரு நிமிஷம் சார், இருங்க இதோ வரேன். என்ன தம்பி இது? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேன்ல ஒரு 4-5 பேர் வந்தாங்க சார். சரி. இதுல என்ன இருக்குன்னு தெரியல, இந்த பையன் எங்கேயோ விட்டு போயிட்டாங்க சார். நான் ஸ்டேஷன் வந்து கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா வேலை அவசரத்துல மறந்துட்டேன் சார். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இதை உரியவங்கிட்ட சேர்த்துறீங்களா சார்? தம்பி இந்த பையில என்ன இருக்குன்னு பாருங்க. சார் கொஞ்சம் கல்யாண பத்திரிக்கைலாம் இருக்கு சார். ஓஹோ, அப்போ வந்தவங்க கல்யாண கோஷ்டி. கல்யாணம் முடிஞ்சிருக்கும், அதான் பத்திரிக்கை அப்படியே விட்டு போயிட்டாங்க. சார் மாங்கல்யம் இருக்கு சார். மாங்கல்யமா? மாங்கல்யமா? பாத்தியா தம்பி, நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு.
தங்க விற்கிற விலைக்கு இந்த மாதிரி எங்கேயாவது விட்டுறாங்க. அப்புறம் நகையை காணும்னு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் லோன்னு தெரு தெருவா எல்லா பக்கமும் தேடி அலையணும். மணமகன் சிவா, மணமகள் சக்தி. பதினஞ்சு 12 19. 15னா இன்னைக்கு தேதி 14. அப்போ இது சார் நாளை காலையில கல்யாணம் சார். தம்பி ஏட்டைய பசியில் இருப்பாரு, ஒரேடியா கத்துவாரு. வாங்க நம்ம போவோம். சார் என்ன தம்பி? சார் இந்த பத்திரிக்கையில் இருக்கிற சிவா சக்திக்கு நாளை கல்யாணம் சார். இந்த நேரத்தில் அவங்க மாங்கல்யத்தை மிஸ் பண்ணிருக்காங்க சார். பாவம் சார், மாங்கல்யத்தை தொலைச்சிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. இந்த மாங்கல்யம் அவங்களுக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு அவங்க கல்யாணமே நடக்காது சார். அதுக்கு நாம என்ன தம்பி பண்ண முடியும்? அவங்க தானே இதுல பொறுப்பா இருந்திருக்கணும். சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான் இப்படி தான் சொல்லுவீங்களா சார்? இந்த மாங்கல்யத்தை சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா கல்யாணமே நின்றும் சார். அதனால பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணு தான் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியறதுக்கு நாம காரணமா இருக்க வேண்டாம் சார். நம்மளோட சின்ன சொம்பேறித்தனம் அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆக்கிடும் சார். சார் கொஞ்சம் வாங்க சார். இந்த பத்திரிகையில் போட்டிருக்க கல்யாண மண்டபம் இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்கு. ஒரு 1/2 hourல போயிடலாம் சார். இந்த மாங்கல்யத்தை கொடுத்தோன்னா அந்த குடும்பமே உங்களை வாழ்த்தும் சார். சார் சார் யோசிக்காதீங்க சார், வாங்க சார் போயிட்டு வந்துடலாம். என்ன தம்பி நீங்க? அங்க ஏட்டை அவரை பசியில இருப்பாரு. சரி தம்பி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, வாங்க போயிட்டு வருவோம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. சரி, அதுக்கு முன்னாடி கடையில போய் நம்ம முட்டையை கொடுத்துட்டு போவோம். ஓகே சார். சரி வாங்க. ஏப்பா இந்தப்பா முட்டை. கொடுங்க சார். என்ன சார் 2 முட்டை வாங்கிட்டு வர சொன்னா 5 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓ, வேற யாராவது வந்து கேட்டா என்ன பண்ணுவ? அதுக்காக மறுபடி கடைக்கு போயிட்டு இருப்பியா? பரவாயில்ல வச்சுக்க. தேங்க்ஸ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். டேய், நீ அப்போல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, என்ன போல நீ? சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டுட்டு இருக்கேன். யோ, நீ முட்டை பரோட்டாவை ரெடி பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துரு. நானும் இந்த தம்பி முக்கியமான வேலையா பக்கத்துல போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். ஆமா, உன்கிட்ட வண்டி இருக்கா? இருக்கு சார், இந்தா நிற்கிது பாருங்க. சரி, நான் அதை எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். இந்தாங்க சாவி. வாங்க தம்பி. போதும். மாமா வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாட்டி, மணி 12 3/4 மணி நேரம் தான் இருக்கு. சிவா எப்படியும் வர போறது இல்ல. மீராங்கிற சக்தி தோக்க போறது கன்ஃபார்ம் பாட்டி. இந்த சக்தி இருக்காளே, இவ தோக்கறதுக்குன்னே பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். நானா தோக்க பிறந்தவ? என் மாமா வருவாரு, நான் தோக்க மாட்டேன். இத்தனை நாள் என் பொண்ணு கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தா, இப்ப உன்கிட்ட தோக்க போறா.
அடியே இத நினைக்கும் போது அப்படியே சந்தோஷம் பொங்கிட்டு வருது. பாட்டி பொங்குற சந்தோஷத்தை அப்படியே அணை போட்டு தடுத்துற கூடாது, அத கொண்டாடணும். ஏ இப்ப நமக்கு கிடைக்க போற வெற்றிய பெருசா இல்லனாலும் சிறப்பாவது கொண்டாடணும். எப்படி? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்றேன். கரெக்டா 12 மணிக்கு வந்துரும். நாம அதை சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிரலாம். செலிப்ரேஷன் சொல்லிட்ட, அப்ப கேக்கே ஆர்டர் பண்ணு, நல்லா வெட்டி கொண்டாடலாம். சூப்பர் பாட்டி, செம செம ஐடியா பாட்டி. இதோ இப்பவே ஆர்டர் பண்றேன். ஆமா பாட்டி, நம்ம பக்கத்து பெட்லயே இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணலாமா? சொல்லுங்க பாட்டி, ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணலாமான்னு கேக்குறான்ல. ஏய் ஏய், நீ என்ன லூஸ் ஆடி? தோத்து போனவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? தோக்க போறது நான் இல்லடி, நீங்க தான். இது வரைக்கும் இவ அக்கா தான் அழுமூஞ்சியா இருந்தா, இனிமே இவளும் அழுமூஞ்சியா போறா. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, இவங்க மூஞ்சிகளையே பார்க்க சகிக்காது. சரி சரி, நீ எதுக்குடி இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? நீ நமக்கு மட்டும் ஆர்டர் பண்ணு. ஓகே பாட்டி. ஏய் ஏய் ஏய், இங்க பாரு, நல்ல Black Forest கேக்கா கொண்டு வர சொல்லு. டபுள் ஓகே பாட்டி. என் மாமா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. என் காதல் தோக்காது.